அவருடைய பாவங்களை மாறாமல் இருக்கின்றீர். நீர் அவர்களை மன்னிக்கின்றீர். எனவே நீரே எங்கள் இறைவனாகிய ஆண்டவர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நம் தந்தையாகிய கடவுளின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருநீற்று புதன். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவையானது 40 நாட்கள் தவக்காலத்தின் ஆரம்ப நாளாகிய திருநீற்று புதன் திருப்பலிக்கு நம்மை அன்புடன் அழைக்கின்றது. தவக்காலம் என்பது அருளின் காலம், மனமாற்றத்தின் காலம். இயேசுவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு இவற்றை கொண்டு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்னும் பாடல் வரிகளின் மூலம் நாம் மனித வாழ்வு பயணத்தின் இறுதி நிலையை புனிதமாக்க அழைப்பு விடுக்கும் காலம். ஒரு செயலை விட அந்த செயலின் பின் இருக்கும் நமது நோக்கம் மிக முக்கியமானது. நோக்கங்கள் சரியாக இல்லாது நாம் செய்யும் செயல்கள் யாவற்றையும் பயனற்றவை என்பதை இயேசு கூறுகிறார். யோவேல் உடைகளை கிழிப்பதை விட உள்ளத்தை கிழிங்கள் என்கிறார். வெளிப்புற சமய அடையாளங்களை நாம் நமது பொருத்த முயற்சியை காட்டுவதை விட நம் உள்ளத்தில் அடிப்படையான நமது வாழ்வின் மாற்றத்தை முன்னிருப்பது முக்கியமானது. உணவை தந்து தர்மம் செய்வதை விட பிறருக்கு நம் உள்ளத்தை தந்து வாழ்வோம். ஆரவாரமில்லா அன்பு மற்றும் உதவி ஆகியவற்றை செய்து வாழ்வோம். தவச் செயல்கள் நமது எண்ணங்களையும் செயல்களின் நோக்கங்களையும் சீர்படுத்துவதாக அமையவும் அருள் கேட்டு இணைவோம். கல்வாரி சலோதேவி பாற்றிற்காக அன்புராஜ் செல்வராணி உடைய குடும்பத்தை பெற்றதற்காக ராஜசேகரன் ஜெயராணி என்னுடைய குடும்பத்திற்கு சிறுவன் நன்றியாக குடும்பத்தை பெற்றதற்காக விமல அற்புதராஜ் கிறிஸ்டினா குடும்பத்திற்கு இறைவனை ஆசை கிடைக்க பிரான்சிஸ் நடராஜ அரசர் குடும்பத்திற்காக இந்த திருப்பலியாளருக்கு கொடுக்கப்படி பெற்றதற்காக நன்றாகும். மன்றாடுவோம். ஆண்டவரை புனித நோன்களின் வழியாக கிறிஸ்துவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியிடும். அதனால் ஆன்மீக தேவைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த ஆண்டவர் உம் திருமகனாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வென்றாருகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் 3 வாசகம் அதிகாரம் 2 12
பதிலுரை பாடலாக திருப்பாடல் எண் 51. காலத்திலே இறைவன் நமக்கு அருள வேண்டிய இப்படையான கொடை இறைவனுடைய மன்னிப்பு என்பது. அந்த மன்னிப்பை தான் இன்றைய முதல் நாளிலேயே நாம் அழுத்தமாக ஆண்டவரிடத்திலே எடுத்துரைக்கின்றோம்.
அதிகாரம் 6 இறைவார்த்தை 2. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக நமக்கு ஏற்புடையராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவலினை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்புனார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 1 6 மேலும் 16 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் என்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடத்தைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவிடம் வேண்டும் பொழுது வெளிவிடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று மக்கள் பார்க்க வேண்டும் என்று இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பிருக்கும் போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பிருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய மக்களே, இன்று நமக்கு ஒரு முக்கியமான நாள். இன்று சாம்பல் புதன் தவக்காலத்தினுடைய முதல் நாளில் நம்முடைய நெற்றியிலே இந்த சாம்பலை பூசி மனிதனை
மாட்டாங்க. அடுத்து எங்க குடும்பத்திலேயோ அல்லது எங்கேயுமே கல்யாண காட்சி 40 நாள் நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர் சொல்றார். சரி, இன்னொரு மாணவர் உனக்கு தவக்காலம்னா என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி இன்னொரு மாணவரை கேட்கிறார். அப்பொழுது அந்த மாணவர் சொல்லுகிறார், என் தவக்காலத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எப்படியாவது சிலுவை பாதையில போய் பங்கேற்கணும். அடுத்து எங்க தவக்காலத்துல ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில பங்கேற்கணும். அதுபோல எங்கேயாவது தியானம் நடக்கணும். எப்படியாவது 40 நாள் ஏதாவது ஒரு தியானத்தையாவது அட்டன் பண்ணிருங்க. அதே போல இந்த 40 நாள்ல எப்படியாவது ஒரு நல்ல ஒரு ஒப்புரவு அபிஷேகம் செய்யணும். இதுதான் எனக்கு தவக்காலம் என்று இன்னொரு மாணவர் சொல்கிறார். ஆண்டவரின் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவருக்கும் இந்த தவக்காலம் என்பது வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. ஒரு சிலருக்கு இந்த தவக்காலம் நேர்மறையாக இருக்கிறது, ஒரு சிலருக்கு இந்த தவக்காலம் எதிர்மறையாக இருக்கிறது. ஆனால் இந்த தவக்காலம் நமக்கு 4 செய்திகளை சொல்கிறது. இன்றைய முன்னுரை வாசிக்க கேட்டோம். இந்த தவக்காலம் என்பது நமக்கு அருளினுடைய காலம். ஏனென்றால் கடவுள் படைப்பு நிகழ்ச்சியில் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். அவர்களுக்கு வேண்டியதை எல்லாம் செய்து கொடுத்தார். ஆனால் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அழகுக்கு கீழ்ப்படித்தார்கள். அதனால் அவர்கள் பாவத்தில் விழுந்தார்கள், இறைவனுடைய அருளை இழந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல நீங்களும் நாமும் இந்த உலகத்தின் கால ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாமும் பல நேரங்களிலே இந்த முதல் பெற்றோர்களைப் போல ஆதி பெற்றோர்களைப் போல நாமும் இப்படித்தான் இருக்கிறோம். எனவே இந்த தவக்காலத்தில் இழந்த அருளை மீண்டும் கடவுளோடு புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு ஒப்பற்ற காலம்தான் இந்த தவக்காலம். எனவே இந்த தவக்காலம் என்பது நாம் அனைவருக்கும் அருளினுடைய காலம், மீண்டும் அருளை பெற்றுக் கொள்ளக்கூடிய காலம். இரண்டாவது, இந்த தவக்காலம் என்பது இரக்கத்தின் காலம். ஆண்டவர் இயேசு பல இடங்களிலே வந்தவர்கள் சென்றவர்களிடம் என்ன கேட்கிறார்கள்? ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், எனக்கு இரக்கத்தை கொடு. அதே போல இந்த தவக்காலத்தில் நாம் என்ன செய்கிறோம்? பல இரக்கச் செயல்களை செய்கிறோம். ஏழைகளுக்கு உதவி செய்வது, அது பணமாகவோ பொருளாகவோ எப்படிப்பட்ட விதத்தில் நாம் இரக்கம் கொடுத்தாலும் அந்த இரக்கச் செயல்கள் யாருக்காக? மக்களுக்காகவா? மாறாக விண்ணக தந்தைக்காக. எனவே இந்த தவக்காலத்தில் நாம் இரக்கச் செயலில் ஈடுபடுகிறோம் என்றால் நிச்சயம் இறைவன் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கைமாறி அளிப்பார். மூன்றாவதாக இந்த தவக்காலம் என்பது மன்னிப்பினுடைய காலம். அதைத்தான் இன்றைய திருப்பாடலிலே நாம் பாட கேட்டோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். தாவீது அரசர் உணர்ந்து உள்ளபூர்வமாக பாடிய அருமையான ஒரு திருப்பாடல். எனவே இந்த தவக்காலத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கும் நமக்கும் அந்த உறவை புதுப்பித்துக் கொண்டு நம்முடைய குற்றக்குறைகளில் இருந்து மன்னிப்பு பெறுவதற்கு இந்த தவக்காலம் நமக்கு உதவி செய்கிறது. நான்காவதாக இந்த தவக்காலம் என்பது மனமாற்றத்தின் காலம். இன்றைய நற்செய்தியிலும் இந்த 2வது வாசகத்தில் வாசிக்கிறோம். மீட்பு பெறுவதற்கு, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு, இறைவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு, அதிலும் குறிப்பாக இறைவனுடைய அளவிட முடியாத மன்னிப்பை பெறுவதற்கு இந்த தவக்காலம் தான் நமக்கு முக்கியமான காலம். எனவே நாம் மன்னிப்பு பெறுகின்ற பொழுது இறைவனுடைய அருளை நாம் மீண்டும் பெறுகிறோம். அதைத்தான் இந்த முதல் மாசத்திலே யோபிலே பார்த்து என்ன சொல்கிறார்? உங்கள் உடைகளை அல்ல, உங்கள் இதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள். இந்த தவக்காலத்தில் பல பேர் என்ன பண்றாங்க? தங்களுடைய பழைய உடைகளை மாற்றி தவ உடைகளை அணிகிறார்கள். அது ஒரு அடையாளம். ஆனால் ஒரு மனிதனுக்கு எது முக்கியம்? உடை முக்கியம்தான். அந்த உடையை விட ஒரு மனிதனுடைய இதயம் முக்கியம். உடைகளை கிழித்துக் கொள்ளலாம், ஆனால் இதயத்தை கிழிக்க முடியுமா? கிழிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு இதயத்தை கூட
அறச்செயல்கள் இரக்க உள்ள செயல்கள். அதாவது அறச்செயல்கள் நாம் செய்கிறோம். அதாவது மற்றொரு உதவி செய்வது, ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்வது என்றால் யாராவது பார்க்கணும், நான் செய்யறத 4 பேர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அது உண்மையான அறச்செயல் அல்ல. அதாவது நீங்கள் செய்கிற அறச்செயல்களோ அல்லது நல்ல செயலோ, நல்ல செயல் எந்த செயல் செய்தாலும் அது மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய வேண்டாம். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் இறைவன் பார்த்தாலே போதும், அதற்குத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று இன்றைய முதல் செய்தியாக ஆண்டவர் இயேசு சொல்கிறார். எனவே அறச்செயல் செய்கின்ற பொழுது மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, கடவுள் பார்க்க வேண்டும், இறைவன் பார்க்க வேண்டும். அதே போல தர்மம் செய்கின்ற பொழுது கூட என்ன செய்யணும்? மற்றவர்கள் பார்க்க வேண்டும் அல்லது நான் செய்கிற தர்மத்தை மற்றவர்கள் புகழ வேண்டும் அல்லது விளம்பரம் செய்ய வேண்டும் என்பது அல்ல, மாறாக அதை இறைவன் பார்த்தாலே போதும். அதே போல இந்த தவக்காலத்தில் என்ன பண்ணுறோம்? பல்வேறு விதங்களிலே நாம் இறைவேண்டல் செய்கிறோம். அதையும் என்ன பண்றோம்? ஆண்டவர் இயேசு சொல்றாரு, மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கிறேன் அல்லது இறைவேண்டல் செய்கிறேன் அல்லது நான் தனிமையில் இருந்து ஜெபம் செய்கிறேன் என்பதல்ல, மாறாக இறைவனோடு இணைத்திருத்தல், இறைவனோடு இருத்தல். மக்கள் பார்க்க வேண்டும், 4 பேரை என்னை புகழ வேண்டும், இவர் நல்ல மனிதர், இவர் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் என்பதல்ல, மாறாக நான் செய்யக்கூடிய அறச்செயலோ அல்லது தர்மமோ அல்லது இறைவேண்டலோ, இன்றைய நச்சினை ஆண்டவரை செய்கின்ற அந்த நோன்போ எதையும் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதல்ல, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இறைவன் பார்த்தாலே போதும், அதுதான் இறைவனுக்கு மாட்சி அளிக்கிறது என்பதை இன்றைய நச்சினை ஆண்டவரை சொல்கிறார். எனவே ஆண்டவர் இயேசு அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, இந்த தவக்காலம் என்பது நமக்கு அருளின் காலம், இந்த தவக்காலம் என்பது நமக்கு இரக்கத்தின் காலம், இந்த தவக்காலம் என்பது நமக்கு மன்னிப்பின் காலம், இந்த தவக்காலம் என்பது நமக்கு மனமாற்றத்தின் காலம். எனவே மீட்பு பெறுவதற்கு, இறைவனோடு ஒப்புரவாவதற்கு, இழந்த அருளை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு, அதிலும் இந்த கொரோனா காலம் போய் மீண்டும் அருளின் காலம் வருவதற்கும் இதுதான் தகுந்த காலம். எனவே ஆண்டவரின் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, மனம் திரும்புவோம், நற்செய்தி நம்புவோம், ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வோம். ஆண்டவரிடம் நாம் இழந்த உறவை மீண்டும் பெற்று இறைவனுடைய ஆசிரியை விரைவாக பெற இன்றைய திருப்பலியிலே பன்றாடி இறைவனுடைய வேண்டுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இறக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றி, பரிகாரங்களினால் மகிழ்கின்றி, பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்திடும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் மடியார் மீது மது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்திடும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி உன் திருமகளின் பாஸ்கா மறைநிகழ்வை கொண்டாடுவோம். தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழும் தருகிறோமாக. இளாண்டுகளாய் கிறிஸ்துவடியாக மன்றாடுகிறோம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக மனமான நற்செய்திகள் என்று சொல்லப்படாது, மொத்தமாக இப்பொழுது சொல்லப்படும். மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். மனம்
இரக்கத்தையும் மன்னிப்பையும் நம்மை நிறைவாக பொழிந்து நம்மை மனமாற்றத்திற்கு இட்டு செல்ல தேவையான ஆற்றலை தந்தை நோக்கி மன்றாடுவோம். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று கூறிய ஆண்டவரே, நற்செய்தியின் தூதுவர்களான எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், இருபால் துறவரத்தார் அனைவரும் மனம் மாறி உம்மோடு ஒப்புரவாகும்படி பணிகளை செய்ய வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனமாற்றம் பெற அழைப்பு விடுக்கும் இறைவா, எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்களும் அதிகாரிகளும் தாங்கள் செய்கின்ற தவறுகளை ஏற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து மனம் மாறி உண்மையானவர்களாக வாழ்ந்து நல்லாட்சி புரிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வல்லதை இறைவா, தவக்காலத்தில் அறச்செயல்களான நோன்பு, தர்மம், ஜெபம் போன்ற நற்பண்புகளை மகிழ்ச்சியோடு பின்பற்றி இவைகள் வழியாக இறை பண்பையும் பிறர் அன்பையும் அன்பின் இறைவா, தேவையில் இருப்போருக்கு உதவும் போதெல்லாம் உமக்கே உதவி செய்கிறோம் என்ற மனிதநேய மனநிலையிலும் நாங்கள் எங்களுக்காக மட்டும் வாழாமல் பிறரின் துன்பம் என்னும் சிலுவையை தாங்கும் மனதையும் எங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கும் மனப்பான்மையையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நானே குணமளிக்கும் ஆண்டவர் என்று சொன்ன இறைவா, உலகெங்கிலும் மனித சமுதாயத்தை அச்சுறுத்தி வரும் கொள்ளை நோய்களில் முற்றிலும் தடுத்து இயற்கை மற்றும் மனித சமுதாயத்தை அழிவிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்ம தலைப்படுத்த வீடுக்காக அமைதியாக கொண்டாடுவோம். அருளின் ஊற்றே என் இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் திருமணம் கொண்டு வந்திருக்கிற நம்ம நாடுகளுக்கு தயவாக செவி சாய்த்திடும் இத்தவக்காலத்தில் நாங்கள் மனமாக அழைத்து விடுகின்றேன். ஆண்டவர் இயேசுவில் கற்றுக் கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றி ஜபத்திலும் தவத்திலும் அறச்செயல்களில் ஈடுபட்டு எங்களுடைய வாழ்வை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள இதன் வழியாக உடைய பேர் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வரம் தர வேண்டும் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரை தவக்கால தொடக்கமாக அமையும் பலியை சிறப்பாக உமக்கு ஒப்புக் கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். தவ செயல்களாலும் பிறரன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதியுள்ளவர்களாக திகழ்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவிழவாணி. ஆகவே நற்றவானதோடு இணைந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூய்மை அனைத்திற்கு மூன்று. ஆகவே உடைய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக ஒரு பாடுபட உணவுகளில் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்மை செலுத்தி அதை பிடித்தம் செய்வதற்கு அழைத்து கூறுகிறார். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இறைவனது அறிந்தவை கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து கூறுகிறார். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மேலும் கிறிஸ்துவின் உடலில் வருத்தத்துடன் பங்குள்ள நீங்களே தூய ஆவியானோடு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்ந்தவர் கொண்டாடினோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் பரிபாலகர் பேரருள் திரு பாக்கியனார், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக மொழி ஏற்றுகளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மேலும்
நாம் இணைந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் இவ்வுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் நாங்கள் உண்மை நன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர் என்பதற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துவர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ளார். என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்வது நீரே. ஆண்டவருடைய அமைதி உடனேயோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர், பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிறைவாக தருவதாக.
சிலுவை பாதை, அதைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். மன்றாடுவோம். ஆண்டவரே, திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையனவாய் நாங்கள் நலமடைய உதவனவாக எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவா, மாண்புக்குரிய உம் திருமுன் தலை வணங்குவோர்களுக்கு ஆழமான மனத்துயரை கனிவுடன் தந்தரணும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி வருவார்களாக. நீங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் மனைவி நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மனமாற்றமடைந்து